இருக்கின்ற அரசியல் சூழ்நிலை நாம் அனைவரும் மிகவும் வருத்தப்படுகின்ற நிலையிலே இருக்கிறது. முதலிலே நான் சொல்ல விரும்புவது, காசுக்காக ஓட்டளிக்கின்ற ஒரு கலாச்சாரத்தை தமிழ்நாட்டிலே அரசியல்வாதிகள் உருவாக்கி வைத்திருப்பது இந்த நேரத்தில் நமக்கு தலைகுனிவைத்தான் ஏற்படுத்துகிறது. சமீபத்தில் நடந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலே நமது கூட்டணியின் சார்பாக பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர் அங்கே போட்டியிட்ட பொழுது இரவு பகல் பாராது ஐயா ராமதாஸ் அவர்களும் சகோதரர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள், அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்கள், நமது ஐயா ஜி.கே. வாசன் போன்ற நமது கூட்டணி தலைவர்கள் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர்கள், தொண்டர்கள், நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள், தொண்டர்கள் 276 பூத்திலும் கடுமையாக பணியாற்றினோம். ஆனால் ஓட்டுக்கு 500, 1000, 2000 என்று அன்றைக்கு வாக்கு பதிவு நடந்த நாளில் கூட பணத்தை கொடுத்து, அதனால் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் வெற்றி பெறுகின்ற ஒரு சூழ்நிலை இருந்தபொழுதும் நமது கூட்டணி அங்கே கம்பீரமாக ஒரு சிறப்பான வாக்குகளை பெற்றிருக்கிறோம் என்றால், இன்றைக்கும் உண்மைக்கு ஆதரவாக மக்கள் இருக்கிறார்கள் என்பதை நமது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் எடுத்துக்காட்டியது. இன்னும் சொல்ல போனால், நமக்கெல்லாம் நம்பிக்கை தருவது அங்கே நாம் பெற்ற 57,000 வாக்குகள். ஐயா காமராஜர் போன்றவர்கள் வாழ்ந்த இந்த பூமியிலே மீண்டும் ஒரு நேர்மையான ஆட்சியை, மக்கள் விரும்புகின்ற ஆட்சியை, ஊழலற்ற ஆட்சியை, வாக்கு வங்கிக்காக நடக்காத ஆட்சியை, ஜாதி மத பேதமற்ற ஆட்சியை, தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கான ஆட்சியை, மதுவிலக்கு உள்ள ஒரு ஆட்சியை, பூரண மதுவிலக்கு உள்ள ஒரு ஆட்சியை கொடுக்க வேண்டும் என்பதுதான் நம் அனைவரின் கனவாக இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.